இங்கே அர்ப்பணம் செய்கின்றார்கள். இந்த நாளிலே எங்கள் ஜூனியர் ஊழியர் இந்த நாளுக்கு உரிய ஒரு வாழ்த்து செய்தி நமக்கு சொல்லுவார்கள். ஜெபத்தோடு கேட்போம். ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்று இந்த சென்டரின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதோடு புத்தாண்டு விழாவையும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பைபிளிலே கிறிஸ்து பிறப்பு நற்செய்தியை பற்றி பார்க்கும் போது அங்கே ஒரு சம்பவம் உண்டு. கன்னிமரியாள் நிறைமாத கர்ப்பவதியாக பெத்லகேமுக்கு சூசையும் கன்னிமரியாளுமாக செல்கிறார்கள். அங்கே போய் வீடு வீடாக சென்று கிறிஸ்து பிறக்க இங்கு இடமுண்டா 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 என்று கேட்கிறார்கள். ஒருவரும் அவர்களுக்கு கிறிஸ்து பிறக்க இடம் கொடுக்கவில்லை. கடைசியாக சத்திரத்திற்கு செல்கிறார்கள். அங்கே போய் சத்திர காவலாளியிடம் இங்கே கிறிஸ்து பிறக்க இடமுண்டா என்று கேட்கிறார்கள். இங்கே இடமில்லை என்று சொல்லிவிடுகின்றான். ஏனென்றால் அங்கே அவன் பெருமைமிக்கவர்களுக்கும் புகழ்பெற்றவர்களுக்கும் செல்வந்தர்களுக்கும் இடம் கொடுத்திருந்தான். ஆனால் அங்கே கிறிஸ்து இடம் கொடுக்கவில்லை. இன்றும் நம் வாழ்க்கையில் நாம் பெரியவர்களுக்கும் புகழ்பெற்றவர்களுக்கும் செல்வந்தர்களுக்கும் இடம் கொடுத்திருந்தோம் என்றால் நம் வாழ்க்கையிலும் நம் வீடுகளிலும் கிறிஸ்து பிறக்க முடியாது. அவர் தன்னை தாழ்த்தி அவரிடம் கெஞ்சுகிறவர்கள் இடத்திலே கிறிஸ்து பிறப்பார். வரவேற்பறையிலாவது இடமுண்டா என்று கேட்கிறார்கள். அங்கேயும் இடமில்லை என்று சொல்லிவிடுகின்றான். ஏனென்றால் அங்கே அவன் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் இடம் கொடுத்திருந்தான். இன்று நாமும் நம் வாழ்க்கையில் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் இடம் கொடுத்திருந்தோம் என்றால் நம் வாழ்க்கையிலும் கிறிஸ்து பிறக்க முடியாது. நம் வீடுகளிலும் கிறிஸ்து பிறக்க முடியாது. சாப்பாட்டு வகையிலாவது இடமுண்டா என்று கேட்கிறார்கள். அங்கேயும் இடமில்லை என்று சொல்லிவிடுகின்றான். ஏனென்றால் அங்கே அவன் இறை வார்த்தைக்கு பதிலாக சினிமா கதை புத்தகங்கள் களியாட்டங்கள் போன்றவற்றிற்கு அவன் அங்கே இடம் கொடுத்திருந்தான். ஆனால் அங்கே கிறிஸ்து பிறக்க இடம் கொடுக்கவில்லை. இன்றும் நம் வாழ்க்கையில் நாம் டிவி, வீடியோ, சினிமா, கதை புத்தகங்கள், களியாட்டங்கள் போன்றவற்றிற்கு இடம் கொடுத்திருந்தோம் என்றால் நம் வாழ்க்கையிலும் கிறிஸ்து பிறக்க முடியாது. சமையலறையிலாவது இடமுண்டா என்று கேட்கிறார்கள். அங்கேயும் இடமில்லை என்று சொல்லிவிடுகின்றான். ஏனென்றால் சமையலறையில் பார்த்தால் பல காரியங்களில் பரபரப்பாக கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டிருந்தாள். இன்று நாம் நம் வாழ்க்கையில் பல காரியங்களில் கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டிருந்தோம் என்றால் நம் வாழ்க்கையிலும் கிறிஸ்து பிறக்க முடியாது. அவர் கலங்கிக் கொண்டிருப்பவர்களின் உள்ளத்தில் பிறக்க மாட்டார். அவர் மகிழ்ச்சியோடு இருப்பவர்களின் உள்ளத்திலே பிறப்பார். படுக்கையறையிலாவது இடமுண்டா என்று கேட்கிறார்கள். அங்கேயும் இடமில்லை என்று சொல்லிவிட்டான். ஏனென்றால் அங்கே தனக்கென்று படுக்கையை ஆயத்தம் செய்து விட்டார். இன்றும் நம் வாழ்க்கையில் நாம் சுயத்திற்கு இடம் கொடுத்திருந்தோம் என்றால் நம் வாழ்க்கையிலும் கிறிஸ்து பிறக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, என் ஆவியும் கர்த்தர் கழிக்கிறது. ஹல்லேலூயா, என் ஆத்துமா கர்த்தரை துதிக்கிறது. ஹல்லேலூயா, என் ஆவியும் கர்த்தர் கழிக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆதாரங்களின் மேல் அவை சாபித்தீர் வானத்திலிருந்து தண்ணீர் இறைந்து ஜீவங்களுக்கெல்லாம் தாவரம் கொடுத்து நதிகளின் கரைகளில் மரங்கள் வளர்ந்து பறவைகள் அதன் மேல் பாட செய்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. மனிதர்களுக்கு பயிர்கள் முளைக்க, மிருகங்களுக்கு புல்லும் வளர, வனங்களுக்கு திரு மரங்கள் உயர, குருவிகளுக்கு கூடுகள் அமைத்திட்டீர். உயர்ந்த பர்வத மலையாடுகளுக்கும் கண்மலை புலிகள் புலிமுயல்களுக்கும் தேவதாரு மரங்கள் கொப்புகளுக்கும் அடைக்கலமாக அமைத்து பார்த்துட்டீர். இரவில் காட்டு மிருகங்கள் நடமாட, பகலில் மனிதன் உழைத்து பிழைக்க, சந்திரனை சூரியனை குறிப்பாக படித்து பூமியை உமது பொருளால் நிரப்பீர். Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah,
நின்று கொண்டு இஸ்ரேல் சபையை நாம் ஆசீர்வதித்து உரத்த குரலில் சொன்னதாவது: தாம் ஒழிந்தபடியே தாம் மக்கள் இஸ்ரேலுக்கு சமாதானத்தை அருளிய ஆண்டவர் போற்றி. அவர் தம் அழையான் மோரிசன் மூலம் சொன்ன நல்வாக்குகளில் ஒன்றாவது வீண் போகவில்லை. நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மை கைவிடாமலும் நம்மை தள்ளிவிடாமலும் நம் முன்னோரோடு இருந்தது போல் நம்மோடும் இருப்பாராக. நாம் அவருடைய வழிகளெல்லாம் நடப்பதற்கும் அவர் நம் முன்னோருக்கு கொடுத்த கட்டளைகளையும் சடங்கு முறைகளையும் தீர்ப்புகளையும் கை கொள்வதற்கும் அவர் தம் இருதயங்களை தாம் பக்கம் திருப்புவாராக. அவர் தாம் ஊழியனுக்கு தாம் மக்களாம் இஸ்ரேலுக்கும் அந்தந்த நாளில் நீதி வழங்குவதற்கு நாம் ஆண்டவர் முன் சமர்ப்பித்த விண்ணப்பங்கள் இரவும் பகலும் நம் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் இருப்பனவாக. அப்போதெல்லாம் நீர் ஆண்டவர் என்றும் உண்மையின்றி வேறொரு கடவுள் இல்லை என்றும் எல்லா மக்களும் அறிவார்கள். அல்லவி. ஆண்டவரே, உம் திருப்பெயரை என்றென்றும் வாழ்த்துவே. என்னென்றைக்கும் திருப்பெயரை புகழ்வேன். ஆண்டவர் மிக உயர்ந்தவர், மிகுந்த புகழ்ச்சிக்குரியவர். அவரது மேன்மைக்கு அளவே இல்லை. ஆண்டவரே, உம் திருப்பெயரை என்றென்றும் வாழ்த்துவேன். தலைமுறை தலைமுறையாக மனிதர் உம்முடைய செயல்களை எடுத்துரைப்பேன். தலைமுறை தலைமுறையாக உமது வல்லமையை வெளிப்படுத்துவார்கள். உம்முடைய மகத்துவத்தின் சொல்லறிய மாட்சிமையை பற்றி பேசுவர். உம் வியத்தகு செயல்களை எடுத்துரைப்பர். ஆண்டவரே, உன் திருப்பெயரை என்றென்றும் வாழ்த்துவேன். அச்சமிகு உம் செயல் வலிமையை எடுத்து சொல்வேன். உமது மேன்மையை பறைசாற்றுவர். உமது நன்மை பெருக்கின் புகழை வெளிப்படுத்துவர். உமது நீதியை நினைத்து அக்களிப்பர். ஆண்டவரே, உன் திருப்பெயரை என்றென்றும் வாழ்த்துவேன். அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர். சீனம் கொள்ள தாமதிப்பவர் அருளுள்ளம் படைத்தவர். ஆண்டவர் அனைவருக்கும் நன்மை செய்பவர். தம் படைப்புகள் அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவரே, உன் திருப்பெயரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஆண்டவரே, உம்முடைய படைப்புகள் யாவும் உம்மை புகழுக. உம்முடைய புனிதர்கள் உம்மை வாழ்த்துக. உமது அரசின் மகிமை அவர்கள் எடுத்துரைப்பார்களாக. உமது ஆற்றலை பறைசாற்றுவார்களாக. ஆண்டவரே, உன் திருப்பெயரை என்றென்றும் வாழ்த்துவேன். உள்ள இறைவசனங்கள்: சீயோன் மகளே, மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ராயேலே, ஆரவாரம் செய். எருசலேம் மகளே, உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார். உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ராயேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே பேசும், உம் அடியவன் நான் கேட்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கே மகிமை. 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 9 முடிய. மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்று நட்டு வைத்திருந்தான். அவன் வந்து அதிலே பழம் தேடிய பொழுது ஒன்றும் காணவில்லை. ஆகவே தோட்டக்காரரிடம், 3 ஆண்டுகளாக வந்து இந்த அத்திமரத்திலே பழம் தேடுகிறேன், ஒன்றும் காணவில்லை, இதை விட்டுவிடு, ஏன் வீணாக இடத்தை அடைத்துக் கொண்டிருக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இந்த ஆண்டும் இருக்கட்டும், சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், காய்த்தால் சரி, இல்லாவிட்டால் வெட்டிவிடலாம் என்றான். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ். ஆம், ஒரு நிமிஷம் நாம் இன்றைக்கு கேட்டோம். வேதம் நம்மை வாழ்த்துகிறது. இந்த புத்தாண்டிலே இந்த ஆண்டும் இருக்கட்டும் என்று சொல்லி ஒரு புதிய ஆண்டை கடவுள் நமக்கு இன்றைக்கு தருகின்றார். இந்த ஆண்டும் இருக்கட்டும். இது வேதம் சொல்லும் வாழ்த்து செய்தி. நம் வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆண்டை கூட தெய்வம் நமக்கு தருகின்றார். கடந்த ஆண்டு இதே நாளிலே இதுபோல் ஒரு புத்தாண்டை தொடங்கினோம். தேவ கரத்திலிருந்து ஒரு புதிய ஆண்டை பெற்றுக்கொண்டோம். அந்த ஆண்டு பலருக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருந்தது, பலருக்கு துக்க துன்ப சாகரத்தின் ஆண்டாக இருந்தது, வேதனை கஷ்டங்கள் பாடுகளின் ஆண்டாக இருந்தது. எப்போது இந்த ஆண்டு தொலையும், எப்போது இந்த வேதனையின் ஆண்டு தொலையும், எப்போது இந்த பாடுகளின் ஆண்டு தொலையும், இந்த துக்கத்தின் ஆண்டு தொலையும் என்று காத்திருந்தவர்கள் ஒரு புதிய ஆண்டை தேவ கரத்திலிருந்து எதிர்பார்த்தார்கள். அந்த ஆண்டை இன்றைக்கு தேவன் கொடுத்தார். இது புதிய ஆண்டு, இது சமாதானத்தின் ஆண்டு, இது சந்தோஷத்தின் ஆண்டு, இது நம்பிக்கையின் ஆண்டு. எனவே இந்த ஆண்டின் ஆசீர்வாத மொழிகள் நமக்கு வழங்கப்படுகின்றன. இங்கே நடந்த நிகழ்ச்சி நாம் பார்ப்போம். ஒரு காட்டு அத்திமரம், அந்த மரத்திலே கனி தேடியே ஒருவர் வந்தார். அந்த தோட்டத்தினுடைய முதலாளி வந்தார். அங்கே அத்திமரத்திலே பழம் தேடிய போது பழம் கிடைக்கவில்லை, கனி கிடைக்கவில்லை. அந்த தோட்டத்தினுடைய முதலாளி சொல்லுவார், இந்த மரத்திலே கடந்த 3 ஆண்டுகளாக நான் கனி தேடுகிறேன், கிடைக்கவில்லை, எனவே இந்த மரத்தை வெட்டிவிடு என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த தோட்டத்து முதலாளி அந்த மரத்தை பார்த்து வெட்டி விடுவதற்காக சொல்லுகிறான். காரணம், அது பலன் கொடுக்காத மரமாக இருந்தது. மரமே, நீ கனி விடாமல் 3 ஆண்டுகளாக இருந்தால் இதா காலம் வந்தது, உன்னை வெட்டிவிடப் போகிறார்கள், உன் வாழ்க்கை அவசானிக்க போகிறது, துர்பேச்சுக்களாலே உன்னுடைய ஜீவியம் அவசானிக்கப்படுகிறது, வேண்டாம் என்ற புறக்கணிக்கப்பட்ட வார்த்தைகளாலே உன் ஜீவியம் அவசானிக்கப்படுகிறது. வாழ்க்கையின் ஓரத்திலே போய்கொண்டிருக்கிறாய், கல்லறையின் ஓரத்திலே உன் ஜீவியம் போய்கொண்டிருக்கிறதோ. இதோ இந்த 994ஆம் ஆண்டிலே உனக்கு ஒரு சுப செய்தி, உனக்கு ஒரு நல்ல செய்தி. எந்த நேரத்திலுமா அடிமரத்தில் கோடரி வைக்கப்படலாம், எந்த நேரத்திலும் இந்த மரம் வெட்டி எடுக்கப்படலாம் என்று மரணத்தை காத்து கொண்டிருந்த ஒரு கைதியை போல, மரணத்தை காத்து கொண்டிருந்த, தூக்குமேடை எதிர்பார்த்து கொண்டிருந்த, சாவை எதிர்நோக்கி கொண்டிருந்த ஒரு குற்றவாளியை போல நடுங்கிக் கொண்டிருந்த போது அங்கே ஒரு நல்ல செய்தி வந்தது. அங்கே ஒரு மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி வந்தது. உலகுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. இயேசு சொன்ன ஓயை பார்த்தாயா? அங்கே தோட்டக்காரன் ஒருவன் வருகிறான், முதலாளி ஒரு பக்கம்,
பக்கம், அந்த மரத்தின் உடைமையாளன் ஒரு பக்கம், அந்த தோட்டத்தின் அந்த மரத்தின் தோட்டக்காரன் மறுபக்கம். ஐயா, உடைமையாளி சொல்லுகிறான் இது உதவாத மரம் என்று, அந்த மரத்தின் உடைமையாளி சொல்லுகிறார் இது உதவாத மரம் என்று. ஆனால் தோட்டக்காரன் சொல்லுகிறான் இது உதவும் மரம் என்று. ஐயா பொறுத்துக் கொள்ளும், ஐயா பொறுத்துக் கொள்ளும் என்று அந்த மரத்தின் முதலாளியை பார்த்து சொல்லுகிறான். ஒரு ஆண்டு கூட இருக்கட்டும், இந்த ஆண்டும் இருக்கட்டும். ஐயா, இந்த மரத்தின் பொறுப்பை தோட்டக்காரர் தெரியுமா? யார் இந்த தோட்டக்காரர் தெரியுமா? வேதத்திலே ஒரு சம்பவம் உண்டு. இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு இயேசுவை தேடி போகிறார் மதலேல் மரியாள் என்ற பெண்மணி. அந்த உயிர்த்த இயேசுவை கல்லறையிலே காணவில்லை. என் ஆண்டவர் எங்கே, என் ஆண்டவர் எங்கே என்று சொல்லி அங்கே மதலேல் மரியாள் அதிகாலையிலே எழும்பி தோட்டத்திலே தேடிக்கொண்டிருந்தாள். அப்போது அங்கே ஒரு தோட்டக்காரன் வந்தான். அங்கே ஒரு தோட்டக்காரன் வந்து அந்த மகளை பார்த்து, கண்ணீரோடு நின்ற மகளை பார்த்து, வாழ்க்கையிலே சோர்ந்து போய் நின்ற மகளை பார்த்து, எல்லாம் இழந்து போய் நின்ற மகளை பார்த்து, நம்பிக்கை இழந்து போய் நின்ற அந்த பெண்மணியை பார்த்து கேட்பாள், அம்மா அழாதே என்று சொல்லுவார். தன்னுடைய சரீரத்தை உரமாக போட்டு, ஐயா உனக்கு இந்த ஆண்டை புதிய வளமில்ல ஆண்டாக மாற்றுகிறார். அந்த ஆண்டை நாம் சந்திப்பதற்காக அந்த தோட்டக்காரை நாம் விரும்பி அழைப்போம், சந்திப்போம். ஆமென். நாட்கள் நோன்பிருந்து தவமிருந்து தன்னுடைய ஜீவியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்துக்கு முழுமையாக கையளிக்கிற ஒரு கூட்ட மக்களை நாங்கள் இங்கே உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். எங்களுடைய இந்த சென்டரில் இது 4வது பேட்ச். இங்கே இந்த புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்காக தன்னுடைய ஜீவியத்தை கையளிக்கிற பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். நாம் இந்த பரிசுத்தமான சடங்கிலே கலந்து கொள்வோம். இந்த சடங்கிலே கலந்து கொள்ளும் போது இந்த அர்ப்பணம் செய்கின்ற பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை அவருடைய கர்த்தருடைய கரத்திலே தருகின்றார்கள். உங்களுக்காக தங்களை பலியாகின்றார்கள். இயேசுவின் பாதத்திலே அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கட்டும், அவருடைய குடும்பங்களை தெய்வம் தாங்கட்டும் என்று நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். நாளைக்கு இதே அர்ப்பணம் நம்முடைய ஜீவிதத்தில் நடக்க வேண்டுமே. அப்பா, உமக்காக வாழ்க்கையை கையளிக்கின்ற இந்த பரிசுத்த ஒரு அனுபவத்தை, ஒரு அற்புத காரியத்தை, சந்தர்ப்பத்தை எங்களுக்கும் தாரும் என்று கேட்டு நாம் இந்த பரிசுத்த சடங்கிலே கலந்து கொள்வோம். நாம் இப்போது முழங்கால் படியிடுவோமா? முழங்கால் படியிடுவோம். ஆராதனை பாடலோடு நாம் இந்த பரிசுத்த சடங்கை தொடங்குவோம். இந்த சடங்கு பிதாவுக்கே ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் ஆராதனை பாடலாக பாடுகிறோம். கர்த்தரை ஆராதிப்போம். இங்கே இந்த பிள்ளைகள் முதலாவதாக சந்நியாச ஜீவியத்துக்கு தங்களை கையளிக்கின்றார்கள். இங்கே சந்நியாச உடை அளிக்கின்ற சடங்கு முதலாவது நடைபெறும். அது முடிந்ததும் தங்களுடைய ஜீவியத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்ற சடங்கு இருக்கும். இந்த 2 சடங்கிலும் நாம் கலந்து கொள்ளவிருக்கிறோம். எனவே கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். நாம் கண்களை மூடி ஜெபத்திலே அமர்ந்திருப்போம். கர்த்தருடைய ஆவியானவரை பொழிந்து இந்த இடத்திலே அந்த பிள்ளைகளை அவர்விதமாக ஆசீர்வதிக்கட்டும். தாங்கள் கொடுக்கிற அந்த சந்நியாச வார்த்தை பாடி தேவன் சிறப்பாக ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபத்திலே நாம் இருப்போமா? கண்களை மூடுவோமா? ஸ்தோத்திர பலியிடுவோமா? ஸ்தோத்திரம் பிதாவே. பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், இன்றும்
தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம், பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம், என்றுமென்றுமே. ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம், என்றுமென்றுமே. சேனைகளின் தேவனின் சொந்தமானாரே, தேவசேனை தூதர்களை தந்து விட்டாரே. சேனைகளின் தேவனின் சொந்தமானாரே, தேவசேனை தூதர்களை தந்து விட்டாரே. பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம், பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம், என்றுமென்றுமே. ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம், என்றுமென்றுமே. சீக்கிரமாய் வரப்போகும் ஆத்மநேசரே, சீக்கிரமாய் காண்பேனே பொன்முகத்தை. சீக்கிரமாய் இப்போது இந்த சடங்கின் 2வது பாகம் ஆரம்பமாகிறது. இந்த 2வது பாகத்தில் அர்ப்பணம் நடைபெறுகிறது. இந்த பாடத்தினுடைய 11வது பாடலை நம்ம இப்போது பாடி இந்த அர்ப்பணத்திற்கு நம்மை ஆயத்தமாக்குகிறோம். உம்மை தஞ்சமாக கொண்டவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள், என்றென்றும் பாக்கியவான்கள். உம்மை தஞ்சமாக கொண்டவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள், என்றென்றும் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள், பாக்கியவான்கள், என்றென்றும் பாக்கியவான்கள். அல்லேலூயா பாக்கியம், அல்லேலூயா பாக்கியம், அல்லேலூயா பாக்கியம், அல்லேலூயா பாக்கியம். ஆவியின் எளிமை தாழ்மையுமாய் ஜீவிப்பவர் என்றும் பாக்கியவான்கள். ஆவியின் எளிமை தாழ்மையுமாய் ஜீவிப்பவர் என்றும் பாக்கியவான்கள். உம்மை தஞ்சமாக கொண்டவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள், என்றென்றும் பாக்கியவான்கள். உம்மை தஞ்சமாக கொண்டவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள், என்றென்றும் பாக்கியவான்கள். அல்லேலூயா பாக்கியம், அல்லேலூயா பாக்கியம், அல்லேலூயா பாக்கியம், அல்லேலூயா பாக்கியம். சத்திய வேதத்தை கைக்கொண்டு போதிப்பவர்
உம்மை தஞ்சமாக கொண்டவர்கள் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்றென்றும் பாக்கியவான்கள் உம்மை தஞ்சமாக கொண்டவர்கள் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்றென்றும் பாக்கியவான்கள் அல்லேலூயா பாக்கியம் அல்லேலூயா பாக்கியம் அல்லேலூயா பாக்கியம் அல்லேலூயா பாக்கியம் தேவவழிகளில் உத்தமமாய் நடப்பவரென்றும் பாக்கியவான்கள் தேவவழிகளில் உத்தமமாய் நடப்பவரென்றும் பாக்கியவான்கள் உம்மை தஞ்சமாக கொண்டவர்கள் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்றென்றும் பாக்கியவான்கள் உம்மை தஞ்சமாக கொண்டவர்கள் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்றென்றும் பாக்கியவான்கள் அல்லேலூயா பாக்கியம் அல்லேலூயா பாக்கியம் அல்லேலூயா பாக்கியம் அல்லேலூயா பாக்கியம் ஆவியின் எளிமை தாழ்மையுமாய் ஜீவிப்பவர் என்றும் பாக்கியவான்கள் ஆவியின் எளிமை தாழ்மையுமாய் ஜீவிப்பவர் என்றும் பாக்கியவான்கள் உம்மை தஞ்சமாக கொண்டவர்கள் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்றென்றும் பாக்கியவான்கள் அல்லேலூயா பாக்கியம் அல்லேலூயா பாக்கியம் அல்லேலூயா பாக்கியம் அல்லேலூயா பாக்கியம் சத்திய வேதத்தை கைக்கொண்டு போதிப்பவர் என்றும் பாக்கியவான்கள் சத்திய வேதத்தை கைக்கொண்டு போதிப்பவர் என்றும் பாக்கியவான்கள் உம்மை கண்டமாக கொண்டவர்கள் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்றென்றும் பாக்கியவான்கள் 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 என்றென்றும் பாக்கியவான்கள் அல்லேலூயா பாக்கியம் அல்லேலூயா பாக்கியம் அல்லேலூயா பாக்கியம் அல்லேலூயா பாக்கியம் உத்தமமாய் நடப்பவரென்றும் பாக்கியவான்கள் உம்மை தஞ்சமாக கொண்டவர்கள்
தஞ்சங்கள் பாக்கியவான்கள் என்றென்றும் பாக்கியவான்கள் வேதத்தை கை கொண்டு போதிப்பவர் என்றும் பாக்கியவான்கள் சத்திய வேதத்தை கை கொண்டு போதிப்பவர் என்றும் பாக்கியவான்கள் உம்மை தஞ்சமாக கொண்டவர்கள் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்றென்றும் பாக்கியவான்கள் 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 என்றென்றும் பாக்கியவான்கள் தாழ்மையுமாய் ஜீவிப்பவர் என்றும் பாக்கியவான்கள் ஆவியில் எளிமை தாழ்மையுமாய் ஜீவிப்பவர் என்றும் பாக்கியவான்கள் உம்மை தஞ்சமாக கொண்டவர்கள் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்றென்றும் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் அல்லேலூயா பாக்கியம் அல்லேலூயா பாக்கியம் அல்லேலூயா பாக்கியம் இல்லாமல்ல இருக்கமுள்ள இறைவா, உன் திரு சமூகத்தில் இந்த புத்தாண்டின் முதல் நாளில் நாங்கள் சமர்ப்பிக்கும் காணிக்கையை ஏற்று எங்கள் மீது இறங்கி அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே பரிசுத்த தந்தையே, எல்லாம் வல்ல நித்திய சர்வேசுரா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஒரு புத்தாண்டை நீர் எங்களுக்கு தந்து இந்த நாளில் ஆசீர்வாத மழையார் எங்களை நிரப்பினீர். தெய்வமே, கடந்த ஒரு ஆண்டும் உம் அரவணைப்பிலே எங்களை காத்து ஒரு புத்தாண்டை காணும் வாய்ப்பை தந்தீர். கடந்த ஆண்டிலே தெய்வமே, நாங்கள் கண்டு வந்த கல்முள் வாழ்க்கையை எங்கள் பாதம் உதையாமல் காத்தீரே. எங்கள் தலைமையில் விழுந்த மாடிகளை எங்கள் பிதாவே உம் தோளிலே நீர் தாங்கினீர். எங்கள் வியாதிகள் எங்கள் சரீரத்தை வாட்டிய நாளில் பிதாவே காயங்கள் தந்து ஏற்றீரே. எங்கள் நெஞ்சங்களை வேதனைகள் பாடுகள் ஊடுருவிய நாளில் பிதாவே உம் வியாகுலத்தின் காயத்தால் தாங்கினீரே. உலகில் தேவ மகிமையால் நிறைந்துள்ளது. உள்ளங்களிலே ஓசானா, ஆண்டவர் பேரால் வருபவர், ஆசீர் பெற்றவர்.
ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புரிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவால் அவர் பாடுபட மனமுவந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவனவே உணவருந்தியவன் எண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதையும் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை பரிசுத்த ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர், எங்கள் ஆயர் லியோன் தர்மராஜ், ஏனைய ஆயர்கள் குருமரபினர் யாவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் உமது பரம அன்பினால் உறுதி பெற செய்தருளும். உயர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போல எங்கள் சகோதரரையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமண் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சி மிக்கும் மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நாங்கள் நித்திய வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவரின் குடும்பத்திற்கும் எங்கள் சபை முழுவதற்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அன்பையும் தந்தருட திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம்முடைய அன்பையும் சமாதானத்தையும் அறிவித்துக் கொள்வோம். சமாதானம் உண்டாவதாக. சமாதானம் உண்டாவதாக. பாவங்களை போக்கும் சர்வேஸ்வரன் ஜெமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் சர்வேஸ்வரன் ஜெமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் சர்வேஸ்வரன் ஜெமரியே, எங்களுக்கு சமாதானம் தந்தருளும். இதோ சர்வேஸ்வரன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆத்மா குணமடையும். ഞാൻ ചേർന്നിടുമേ ശുദ്ധ സ്തുതിക്കും വീടേ
பரிலசிக்கும் சொன்ன திருவீதியில் தெய்வ மக்களுக்குள்ளாசிரயமே பரிலசிக்கும் சொன்ன திருவீதியில் അതിപുതുക്കാൻ എന്നോ ഞാൻ ചേർന്നിടുമേ വാനപരസുതനെ എന്നോ ഞാൻ ചേർന്നിടുമോ പരസുതനെ എന്നോ ഞാൻ ചേർന്നിടുമോ പരസുതനെ എന്നോ ഞാൻ ചേർന്നിടുമോ ശുദ്ധവും സുപ്രഭുമായി ഉള്ള ജീവജലനാഥിയിൽ ഇരുകരയും ജീവവൃക്ഷഫലങ്ങൾ പരിലസിക്കും ദൈവത്തിനുദ്യാനമേ ശുദ്ധവും സുപ്രഭുമായി ഉള്ള ജീവജലനാഥിയിൽ ഇരുകരയും ജീവവൃക്ഷഫലങ്ങൾ പരിലസിക്കും ദൈവത്തിനുദ്യാനമേ വാനവരിൻ സ്തുതിനാഥം സഭമുഴങ്ങും സാലേമിൽ വാനവരിൻ സ്തുതിനാഥം സഭമുഴങ്ങും സാലേമിൽ എന്നോ ഞാൻ ചേർന്നിടുമോ പരസുതനെ എന്നോ ഞാൻ ചേർന്നിടുമോ പരസുതനെ എന്നോ ഞാൻ ചേർന്നിടുമോ പരസുതനെ എന്നോ ഞാൻ ചേർന്നിടുമോ കർത്തൃസിംഹാസനത്തിൽ ചുറ്റും വീണകൾ മീട്ടിടുന്നു സുരവരരെ ചേർന്നങ്ങു പാടിടുവാൻ തിരുമോദം ഭാരം വളരുന്നതോ കർത്തൃസിംഹാസനത്തിൽ ചുറ്റും വീണകൾ മീട്ടിടുന്നു സുരവരരെ ചേർന്നങ്ങു പാടിടുവാൻ ചേർന്നിടുമോ വാനവരിൽ സ്തുതിനാദം സവമുഴങ്ങും സാലേം വാനവരിൽ സ്തുതി இப்போது இந்த நாளுக்குரிய கடைசி ஆசீர்வாதத்துக்கு நம்ம தயாராக்கும். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? எல்லாரும் முழங்கால் படிடுவோம். இவன் இந்த கடைசி ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க இருக்கிறார். கிருபையோடு இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். இப்போது நம் கரங்களை நாம் மேலே எழுப்பி எல்லாரும் கரங்களை மேலே எழுப்பி அன்று சாலமன் மன்னன் கோயில் அபிஷேக நாளில் அந்த பரிசுத்தமான நாளில் செய்த ஜெபத்தை நாம் இப்போது செய்ய போகிறோம். இங்கே சகோதரி சாலமன் மன்னனுடைய அந்த ஜெபத்தை எங்கே நமக்கு ஜெபிப்பார்கள். நாம் கரங்களை மேலே எழுப்பி இந்த ஜெபத்திலே கலந்து கொள்வோம். வானாதி வானங்களும் உம்மை கொல்ல இயலாதென்றால் நாங்கள் கட்டியுள்ள இவ்வாலயம் எம்மாத்திரம். எங்கள் கடவுளாகி ஆண்டவரே, உம் அடியார்கள் இன்று உம் திருமண் செய்கிற விண்ணப்பத்தையும் மந்தாட்டையும் கேட்டு உம் அடியார்களுடைய மந்தாட்டுக்கும் வேண்டுதலுக்கும் இறங்கி அருளும். உம் அடியார்கள் இவ்விடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை நீர் கேட்டருளும்படி நம்முடைய பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என்று நீர் சொன்ன இடமாகி இந்த ஆலயத்தின் மீது இரவும் பகலும் உமது திருக்கண் நோக்கி அருளும். உம் அடியார்களும் இவ்விடத்தில் விண்ணப்பம் செய்யவிருக்கிற மக்கள் இஸ்ராயலும் எவ்வித விண்ணப்பத்தை கொண்டு வந்தாலும் அவர்களுக்கு செவிமடுத்தருளும். பின்னகமாகி உமது உறைவிடத்தில் அதை கேட்பீராக. கேட்டு அவர்களை மன்னிப்பீராக. ஒருவன் தன் அயலானுக்கு தீங்கு இழைத்ததன் பொருட்டு அந்த அயலான் அவன் மீது பழி சுமத்தி ஆலய பீடத்தின் முன் அவன் ஆணையின்படி செய்தால் அப்போது நீரில் அவனது வழக்கை விசாரித்து நீர் வழங்கி அயற்கனை கண்டித்து அவனது வெட்ட நடத்தையை அவன் தலைமையில் சுமத்தி அவனை குற்றவாளியாக நீதிமானுக்கு அவரது நீதிக்கு தகுந்தபடி அவனை நீதிமானாக்கி இவ்வாறு உம் அடியார்களுக்கு நீதி வழங்குவீராக. உம் மக்களாகி இஸ்ராயேலர் உமக்கு எதிராய் பாவம் செய்ததனால் எதிரிகளுக்கு புறமுதல் காட்டி ஓடி பிறகு மனம் வருந்தி உம்மிடம் திரும்பி உம் பெயரை அறிக்கையிட்டு இவ்வாலயத்துக்கு முன்பாக வந்து உம்மை நோக்கி விண்ணப்பத்தை வேண்டுதலை செய்தால் விண்ணிலிருந்து நீர் அவரது மந்தாட்டை கேட்டு உம் மக்களாகி இஸ்ராயேலின் பாவத்தை மன்னித்து அவர்களின் முன்னோருக்கு நீர் கொடுத்த நாட்டுக்கு அவர்களை திரும்பி வரச் செய்வீராக. அவர்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்ததினால் வானம் அடைபட்டு மழை பெய்யாது
ஆகையினால் விண்ணிலிருந்து நீர் அவர்களுக்கு செவி சாய்த்து உம் அடியாரும் உம் மக்களுமாகிய இஸ்ராயேலர் செய்த பாவத்தை மன்னித்தருளும். அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு காட்டி நீரும் மக்களுக்கு சொந்தமாக கொடுத்த உமது நாட்டில் மழைபொழிய செய்தருளும். நாட்டில் பஞ்சம், கொள்ள நோய், வறட்சி, சாவி, வெட்டுக்களை பூச்சலம் உண்டாகிற போதும் அவர்களின் எதிரிகள் நகர்களை முற்றுகையிட்டு அவர்களை துன்புறுத்தும் போதும் கொள்ளை நோயாவது வேறெந்த நோயாவது வருகிற போதும் உம் மக்கள் இஸ்ராயேலுக்கு எவ்வித சாபமோ துன்பமோ வருகிற போதும் அவர்கள் தங்கள் இதய நோயை உணர்ந்து இவ்வாலயத்திற்கு வந்து தங்கள் கைகளை விரித்து செய்யும் எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் உமது உறைவிடமாகி விண்ணி நின்று நீர் கேட்டு மன்னித்து அவனவன் இதய நோக்கத்திற்கும் விருப்பத்திற்கும் செய்கைகளுக்கும் தகுந்தபடி பிரதிபலன் அளிப்பீராக. ஏனெனில் நீர் ஒருவரே எல்லா மனிதனின் இதயத்தையும் அறிந்தவர். அவ்விதம் செய்தார் நீர் எங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்கு அஞ்சு நடப்பார்கள். கிறிஸ்துவின் சமாதானத்தில் சென்று வாருங்கள். ஹalleluya. இந்த பாடல் புத்தகத்தின் முதல் பாடலோடு நாம் இந்த இடத்தை விட்டு தெரிஞ்சு செல்வோம். ஆமென். எடுத்து முடிச்சிட்டோம், நாம போயிடுவாங்க. வல்லமைகளை தேவ பலத்தால் உரியடிப்பே அந்த கால வல்லமைகளை தேவ பலத்தால் உரியடிப்பே இயேசுவின் ரத்தம் எந்தன் பாதுகாப்பு பயமில்லை வெற்றி எனக்கே என்றும் பயமில்லை வெற்றி எனக்கே இயேசுவின் ரத்தம்
எந்தன் பாதுகாப்பு பயமில்லை எனக்கு என்றும் பயமில்லை எனக்கு ஓராயுதம் எல்லாரும் வாங்க ஓராயுதம் தரிப்பே சேனைகளின் கத்தநாமத்தில் பெரும் நதிகளை தாண்டிடுவே சேனைகளின் கத்தநாமத்தில் பெரும் நதிகளை தாண்டிடுவே நாய் இவ்வளோதா சினிமா ஷூட்டிங் போல எல்லாம் இருக்கு பயங்கரமா இருக்கு